ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். உண்மையிலே இந்த கிரேவி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லோரும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை நல்லா சுத்தமாக கழுவிக்கிறோம். சுத்தமாக கழுவிட்டு கடைசியாக கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு அலசி எடுத்து வச்சுக்கிறோம். தண்ணியை ஃபுல்லாக வடிச்சுக்கணும். அப்புறம் அடுப்பில் சட்டியை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணுமே போடுறோம். சோம்பு போடுவோம். இதில் சோம்பு ஒரு ஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டே இருக்கணும். வெங்காயம் வதங்கணும். நல்லா கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இதுக்கு நடுவில் இஞ்சி பூண்டு 1.5 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் இஞ்சி, 1.5 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க 1.5 ஸ்பூனு. அந்த நல்லா பச்சை வாசனை போகணும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. வெங்காயமும் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கிறோம். இது வெங்காயம் தக்காளிலாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் அரைச்சேன்னு நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த சாப்பர் இருக்கு இல்லையா, வெங்காயம் காய்கறி சாப்பர் இருக்குல்ல, அதில் வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே அதில் தான் நான் கட் பண்ணேன். அதனால் உங்களுக்கு அப்படி ரொம்ப சின்ன சின்னதாக நல்லா நைஸாக அரைச்சிருக்கும். இது அரைக்கலாம் இல்லை, ஆக்சுவலாக இது நல்லா நறுக்கி கொடுக்கும். சின்ன சின்னதாக நறுக்கி கொடுக்கும். இந்த பிள்ளைங்கலாம் வெங்காயம் தக்காளிலாம் பொறுக்கி வச்சிடுறாங்கல்ல, இந்த மாதிரி போட்டால் பொறுக்கி வைக்க முடியாது. நல்லா அப்படியே கலந்து சாப்பிட வேண்டியதுதான். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணுறது எப்போவுமே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா வதங்கணும். ரெண்டுமே வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வதங்கி நல்லா அப்படி ஒரு சுண்ட பதத்துக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் இந்த சிக்கன் நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை தூக்கி இதில் போட்டுற வேண்டியதுதான். அதுலேயே தண்ணி வரும் சிக்கனில். அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டு நல்லா அந்த அனல்லையே வச்சுருக்குறோம். அதுலேயே பாதி வெந்துடும் சிக்கன். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் சீக்கிரத்துலேயே வெந்துடும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணியெல்லாம் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போடுறோம். மஞ்சள்தூள் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போடுறோம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் போடுறோம். ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், இதெல்லாம் போடுறோம். அந்த பச்சை வாசனை, அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் கடைசியாக நம்ம என்ன ஊற்றுறோம் அப்படின்னு சொன்னாக்கா, தயிர் போடுவோம். தயிர் ஒரு 2 ஸ்பூன், 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன். நம்ம எவ்வளோ நம்ம சமைக்கிறோமோ, எத்தனை கிலோவுக்கு நம்ம கறி வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் தயிர் கொஞ்சம் கலந்துக்கணும். 1 ஸ்பூன்னா 1 ஸ்பூனுங்கிறது 2 ஸ்பூன் அப்படி மாதிரி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா அதுவும் முதல்ல இந்த பச்சை வாசனை, அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா இதானதுக்கப்புறம் கறியும் இதில் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுக்கிறோம். அப்புறம் நம்ம கடைசியாக தான் தயிர் போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு தனியாக மேலே வரும். அந்த காரத்தை அது ஈக்குவல் பண்ணிடும். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.